ப்ராக்டிஸ்ல 8 நிமிஷம் தான் ஓடுறீங்க. ஆனா நீங்க செலக்ஷன்ல போய் 7 நிமிஷம் 7 நிமிஷம் ஓட்டிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது. நீங்க என்ன டைமிங் ப்ராக்டிஸ்ல பண்றீங்களோ அதே டைம் தான் உங்களுக்கு செலக்ஷன். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்க எல்லாரையும் நம்ம யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உமன்ஸ், சரிங்களா? அதாவது உமன்ஸுக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடி வந்து 1600 மீட்டர் 8 நிமிஷம் 30 செகண்ட்ல ஓடணும், சரிங்களா? அது வந்து உமன்ஸ் கேட்டாங்க, ப்ரோ கேர்ள்ஸுக்கும் டிப்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் ஷேர் பண்றேன், சரிங்களா? அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கு வந்து நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும், சரிங்களா? ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் நம்மளோட ஃபுல் கண்டென்ட் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரிங்களா? அதாவது இப்போ வந்து ப்ராப்பரா ஒரு கரெக்டா ஒரு 1 மந்த் தான் மேக்சிமம், சரிங்களா? அதிகபட்சமா ஒரு 1 மந்த் அவங்களுக்கு டைம் இருக்கு, சரிங்களா? அதாவது இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆத்துல தான் இருக்கோம். பாத்தீங்களா, நதி வந்து தண்ணி வந்து எப்படி நிக்காம உங்களுக்கு அப்படி மூவ் ஆகி அப்படி போய்கிட்டே இருக்கும், அதே மாதிரி நாட்களும் அப்படி சரன்னு போய்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதனால நீங்க வந்து காலம் தாழ்த்தாமல், சரிங்களா? காலம் தாழ்த்தாமல் உங்களோட ப்ராக்டிஸ் நீங்க இது வரைக்கும் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இனிமேலாச்சும் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணா பிசிக்கல் கிளியர் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். அதிகபட்சமாவும் சொல்ல முடியாது, கம்மியாவும் சொல்ல முடியாது, சரிங்களா? 30 days to 45 daysக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா பிசிக்கல் இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு, சரிங்களா? அதனால வருகின்ற நாட்களை நீங்க ஸ்கிப் பண்ணாம பிசிக்கல் பண்ணுங்க, சரிங்களா? நீங்க 1600 மீட்டர் உமன்ஸ் பண்ணாலும் சரி, மென்ஸ் வந்து நீங்க 5 கிலோமீட்டர் பண்ணாலும் சரி, சரிங்களா? இது வரைக்கும் டைமிங் வரலனால இனிமேல் வருகின்ற நாட்கள் ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கொண்டு வந்துடலாம், சரிங்களா? இப்போ வந்து உமன்ஸுக்குமே 1600 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல தாங்க நடக்கும், சரிங்களா? ஆனா ப்ரோ எங்களுக்கு ரோட்ல தான் நடக்கு அப்படின்னு நீங்க டெய்லி ரோட்ல ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது ப்ரோ. டெய்லி ரோட்ல ப்ராக்டிஸ் பண்ணாதான் எங்களுக்கு ஒரு இருக்கும், எங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ரோட்ல ஒன்னாதான் ப்ரோ எங்களுக்கு பெஸ்டா தோணுது அப்படின்னு நீங்க டெய்லி ரோட்ல பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வந்து ரோடோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அதை வந்து நீங்க டெய்லி ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்ஜுரி வந்துடும், சரிங்களா? அதாவது வீக்லி 1 டே 2 வீக்ஸுக்கு 1 டே மட்டும் தான் நீங்க ரோட்ல ரன் பண்ணணும், சரிங்களா? மற்ற நாள் ஃபுல்லா நீங்க கிரவுண்ட்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? சரி, நம்ம இப்போ ஸ்டெப்புக்குள்ள போகலாம், சரிங்களா? அதாவது நீங்க வந்து 1600 மீட்டர் 8 நிமிஷம் 30 செகண்ட்ல ஓடணும், சரிங்களா? இதுதான் உங்களோட எலிஜிபிள். மென்ஸ் பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துல ஓடணும், சரிங்களா? வேற எந்த இதுவுமே கிடையாது. இதை மட்டும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, சரிங்களா? அதாவது 1600 மீட்டர் வந்து நீங்க 8 நிமிஷத்துல ஓடணும் அப்படின்னா 4 லேப்பு, சரிங்களா? நீங்க கிரவுண்ட்ல தான் மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ராக்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா 4 லேப் அடிக்கணும், சரிங்களா? 4 லேப்ஸ், சரிங்களா? 4 லேப்ஸ், அதாவது ஒரு லேப்ஸ் 400 மீட்டர் அப்படின்னா 4 லேப்ஸ் அடிச்சாதான் 1600 மீட்டர் வரும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1600 மீட்டர் ஓடணும், சரிங்களா ப்ரோ? அப்போ 1600 மீட்டர்னா 1500 மீட்டருக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணா போதுமான்னு கேட்டா கண்டிப்பா காணாது, சரிங்களா? அட்லீஸ்ட் நீங்க ஒரு 4 கிலோமீட்டர் மீன்ஸ் ஒரு 10 லேப்ஸ் டு 15 லேப்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் செட் பண்ணி வச்சிருந்தா மட்டுமே உங்களுக்கு வந்து 1600 மீட்டர் ஈஸியா இருக்கும், சரிங்களா? நீங்க வந்து 1600 மீட்டர்னா 1600 மீட்டர் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அதாவது உங்களுக்கு செலக்ஷன் வந்து காலையிலேயே நடக்கலாம், நல்லா உச்சி வெயிலே நடக்கலாம். அதனால உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் நல்லா செட் பண்ணணும், சரிங்களா? அதாவது 4 லேப் ஓடுற அளவுக்கு நல்லா எப்போ ஓட சொன்னாலும் 4 லேப் இன்கம்ப்ளீட், அதாவது கம்ப்ளீட் பண்ற மாதிரி நீங்க வந்து உங்க ப்ராக்டிஸை பண்ணணும், சரிங்களா? 4 லேப் ப்ரோ நான் 4 லேப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ப்ரோ, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிக்காம ஓடுற அளவுக்கு 4 லேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், சரிங்களா? ப்ரோ என்னால 1 லேப் தான் ப்ரோ கம்ப்ளீட் பண்ண முடியுது ப்ரோ, அதுக்கு மேல என்னால ரன் பண்ண முடியல ப்ரோ, என்னால 3 லேப்புக்கு மேல ரன் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னா ஸ்லோவா ஒரு 4 லேப்ஸ் 5 லேப்ஸ் 8 லேப்ஸ் 10 லேப்ஸ் வரைக்கும் நீங்க ஸ்லோவா கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு உங்க என்ட்ரன்ஸை ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்க, சரிங்களா? அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 லேப்புக்கான உங்களோட கரண்ட் டைமிங் என்ன, சரிங்களா? ஒரு சிலருக்கு 8 நிமிஷம் வரலாம், ஒரு சிலருக்கு 10 நிமிஷம் வரலாம், ஒரு சிலருக்கு 12 நிமிஷமும் வரலாம், சரிங்களா? 5 நிமிஷமும் வரலாம், ஒரு சிலருக்கு 6 நிமிஷமும் வரலாம், சரிங்களா? அதனால உங்களோட கரண்ட் 1600 மீட்டர் டைமிங் என்ன அதை செக் பண்ணுங்க, சரிங்களா? அது 2வது ஸ்டெப், சரிங்களா? அதுக்கடுத்து 3வது ஸ்டெப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க 4 லேப்ஸ் 1600 மீட்டர் அப்படின்னா 4 லேப்புமே தனித்தனியா ஃபர்ஸ்ட் 400 உங்களுக்கு என்ன டைமிங் வருது, செகண்ட் 400 உங்களுக்கு என்ன டைமிங் வருது, தேர்ட் 400 என்ன டைமிங் வருது, ஃபோர்த் 400 உங்களுக்கு என்ன டைமிங் வருது, சரிங்களா? அதாவது இந்த 4 400ல உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் டைமிங் குறைய வருதா, செகண்ட் லேப் டைமிங் குறைய வருதா, தேர்ட் லேப் டைமிங் குறைய வருதா, ஃபோர்த் லேப் டைமிங் குறைய வருதா, அதாவது எந்த இடத்துல நீங்க மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, ஸ்டார்டிங்ல மிஸ்டேக்ஸ் பண்றீங்களா, பினிஷிங்ல மிஸ்டேக்ஸ் பண்றீங்களா, இல்லைன்னா சென்டர்ல மிஸ்டேக் பண்றீங்க, எதுல மிஸ்டேக்ஸ் பண்றீங்களோ அந்த மிஸ்டேக்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணணும், சரிங்களா? ஒரு சிலர் ஸ்டார்டிங்ல நல்லா போவாங்க, சரிங்களா? நல்லா ரன் பண்ணுவாங்க, ஒரு 800 மீட்டர் 1200 மீட்டர் நல்லா ரன் பண்ணுவாங்க. அடுத்து 400 மீட்டர் அவங்களால ஓட முடியாது. அந்த 400 மீட்டர் ஃபினிஷ் பண்ற அளவுக்கு அவங்க மைண்ட் செட்டா இருக்காது, சரிங்களா? கால்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும், ஸ்டொமக்லாம் பெயின் வர ஆரம்பிச்சிடும், நின்றுங்கிற தாட்ஸ் வரும். அந்த நேரத்துல உங்க மைண்டை நீங்க செட் பண்ணணும். அப்போ வந்து நீங்க என்ட்ரன்ஸ் நல்லா செட் பண்ணி அப்படின்னா அந்த நேரத்துல வந்து நீங்க நிக்காம ஓடுற அளவுக்கு உங்களுக்கு மைண்ட் நல்லா செட் ஆயிரும், சரிங்களா? 10 லேப்ஸே நம்ம நிக்காம ஓட்டோம் 4 லேப்ஸ் தானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட்ஸ் வரும், சரிங்களா?
அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க சரிங்களா. ஒரு சிலர் வந்து ஸ்டார்டிங்ல வேகமா போவாங்க, ஆனா பினிஷிங்ல டவுன் ஆயிருவாங்க. ஒரு சிலர் ஸ்டார்டிங்ல மெதுவா ஓடுவாங்க, ஆனா பினிஷிங்ல அப்படி போக போக அவங்க பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எங்க ஸ்பீடு டவுன் ஆகுதோ அந்த இடத்த அந்த மிஸ்டேக்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க சரிங்களா. அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ என்னோட ஸ்பீடாவே ஓட முடியல ப்ரோ, என்னால 4 laps கம்ப்ளீட் பண்ண முடியுது ப்ரோ, ஆனா டைமிங் 10 minutes 12 minutes வருது ப்ரோ அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா ப்ராப்பரா வார்ம் அப் சரிங்களா, ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணிட்டு ஏபிசி ட்ரில்ஸ் சரிங்களா. ஏபிசி ட்ரில்ஸ் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் உண்டு சரிங்களா. ஏ ஸ்கிப்ஸ், பி ஸ்கிப்ஸ், சி ஸ்கிப்ஸ், ஐனி, ஷார்ட் ஐனி, அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் உண்டு. அதெல்லாம் உங்க ரன்னிங்க்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்க லெக் வந்து நல்லா ஓப்பன் ஆகும், உங்களோட ரன்னிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு ரன்னிங் ட்ரில்ஸ்னா என்னன்னு தெரியல, ஏபிசி ட்ரில்ஸ்னா என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்க அதை வந்து சர்ச் பண்ணி பாருங்க சரிங்களா. அதை யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நீங்க அதெல்லாம் பண்ணது இல்லை அப்படின்னா இனிமேல் அந்த ஏபிசி ட்ரில்ஸை உங்க ரன்னிங்க்கு முன்னாடி பண்ணுங்க சரிங்களா. சரிங்களா, ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணிட்டு ஏபிசி ட்ரில்ஸ் பண்ணிட்டு அப்புறமா உங்க ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒர்க் அவுட் முடிச்சு ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிடுங்க சரிங்களா. அதுக்கடுத்து ஒரு சிலர் வந்து அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. ப்ரோ உங்க டைமிங் என்ன, சிஸ்டர் உங்க டைமிங் என்ன, ப்ரோ உங்களுக்கு 5 கிலோமீட்டர் டைமிங் என்ன வருது, சிஸ்டர் உங்களுக்கு 1600 மீட்டர் டைமிங் என்ன வருது சரிங்களா. அந்த மாதிரி அவங்க நீங்க வந்து அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது உங்களை நீங்களே தாழ்த்தி பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. நீங்க வந்து உங்க டைமிங் மட்டும் பாருங்க சரிங்களா. அடுத்தவங்க என்ன டைமிங் ஓடினாங்க அப்படிங்கறத நீங்க பாக்காதீங்க. ஒரு சிலர் அதே மோட்டிவேஷனா எடுத்துப்பாங்க. இப்போ ப்ரோ நீங்க 5 கிலோமீட்டர் என்ன டைம் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் 20 மினிட்ஸ் சொல்லுவாரு. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 22 மினிட்ஸ் பண்ணுவாரு சரிங்களா. அவர் 20 மினிட்ஸ் பண்றாரு, நம்மளும் அவரை ஓவர்டேக் பண்ணோம், நம்ம 20 மினிட்ஸ் பண்ணோம், நம்மளும் 90 மினிட்ஸ் பண்ணோம், நமக்கு ஒர்க் அவுட் காணாது, இன்னும் ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணோம், ஹெவியா ப்ராக்டிஸ் பண்ணோம், அப்படி அவங்களே தங்களை மோட்டிவேட் பண்ணிப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி ஒருத்தர் சிஸ்டர் கேட்கறாங்க, சிஸ்டர் உங்களோட 1600 மீட்டர் டைமிங் என்ன அப்படி கேட்கறாங்க. அவங்க வந்து 8 மினிட்ஸ் சொல்றாங்க, ஆனா இவங்களுக்கு வந்து 9 மினிட்ஸ் வருது. அப்படிங்கும்போது இவங்க வந்து தன்னை வந்து தாழ்த்தி நினைச்சுப்பாங்க. ஓ நம்ம என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நமக்கு டைமிங் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, அவங்கள விட நம்ம டைமிங் வந்து அதிகமா இருக்கு, நம்ம எப்படி டைமிங் குறைக்கிறது அப்படின்னு டிப்ரெஷன் ஆயிடுவாங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து ஒரு இது மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னா அந்த இதை நீங்க பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு டிமோட்டிவா இருக்கு அப்படின்னா அது பக்கமே நீங்க போக கூடாது சரிங்களா. ஓகே, அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரெஸ்ட் சரிங்களா. நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்ட்டும் கொடுக்கணும் சரிங்களா. எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்ட் கொடுத்தா மட்டுமே அடுத்த செக்ஷன், அதாவது அடுத்த மறுநாள் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா. வாரத்துல 7 நாள்லாம் உங்களுக்கு டைமிங் வரல அப்படின்னு 7 நாளும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. அதிகபட்சமா 5 நாள் சரிங்களா. 6வது நாள் கூட உங்களால முடிஞ்சா பண்ணிக்கலாம். ஓவரா உங்க மசில்ஸ் எல்லாம் டைட்டா இருக்கு, ஓவரா உங்க காப்ஸ் எல்லாம் டைட்டா இருக்கு, ஓவரா ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் டைமர்ஸ் எல்லாம் ஓவரா டைட்டா இருக்கு அப்படின்னா நீ ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு கூட பண்ணலாம் சரிங்களா. நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்ட் விட்டு பண்ணா மட்டுமே உங்க பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஈஸியா இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. நீங்க கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணா டைமிங் கிடைச்சிரும், பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு தப்பா கணக்கு போடாதீங்க சரிங்களா. எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க, அந்த அளவுக்கு டயட் எடுங்க, ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணுங்க சரிங்களா. அதுக்கடுத்து ஒரு காம்படிஷன் இருக்கணும் சரிங்களா. இப்போ உங்க கூட ஒருத்தர் வாராரு அப்படின்னா அவர் கூட ஓடணும், இல்லைன்னா அவரை முந்ததுக்கு ட்ரை பண்ணணும் சரிங்களா. ஒருத்தர் வந்து உங்களை மிஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்க வந்து டவுன் ஆகக்கூடாது சரிங்களா. உங்க ஸ்பீடா டவுன் பண்ணக்கூடாது சரிங்களா. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து பினிஷிங் நீங்க பண்றீங்க சரிங்களா. 1200 மீட்டர் 1400 மீட்டர் ஓடி முடிச்சிங்க, இந்த 200 மீட்டர் இருக்கு அப்படின்னா அந்த 200 மீட்டர் உங்களால முடிஞ்ச ஃபுல் எஃபோர்ட் போடணும் சரிங்களா. இன்னும் 200 மீட்டர் இருக்கே எப்பண்டா முடியும் அப்படின்னு நீங்க வந்து டவுன் ஆகக்கூடாது சரிங்களா. அதாவது ஒரு காம்படிஷன் இருக்கணும். உங்க கூட ஒருத்தர் ஓட்டாரு, அவருக்கு எனர்ஜி இருக்கு, உங்களுக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னாலுமே நீங்க வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணி அவரை விட்டுறக்கூடாது, அவர் கூட ஓடணும், அவரை மிந்தணும் அப்படின்னு உங்களை வந்து நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். அவருக்கு எனர்ஜி இருக்கு, அவர் ஓடுறாரு, நமக்கு எனர்ஜி இல்லை, நம்மளால ஓட முடியல அப்படின்னு நீங்க வந்து தாழ்த்தக்கூடாது சரிங்களா. மைண்ட் செட் தான் சரிங்களா. ஒரு மைக்ரோ செகண்ட்ல கூட உங்களுக்கு வந்து டைமிங் கிடைக்கலாம் சரிங்களா. அதனால ஒரு சிலர் வந்து டைமிங் வந்து 24 மினிட்ஸ் தான் பார்ட்ஸ், அதாவது ஒரு பார்டர்ல தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து செலக்ஷன்ல வந்து அந்த 24 மினிட்ஸ் வருமானு கேட்டா கண்டிப்பா முடியாது. அதே மாதிரி உங்களுக்குமே 8.5 நிமிஷம் தான் நீங்க பிராக்டிஸ்ல 8.5 நிமிஷம் தான் ஓடுறீங்க, ஆனா நீங்க செலக்ஷன்ல போய் 7 நிமிஷம் ஓடிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது. நீங்க என்ன டைமிங் பிராக்டிஸ்ல பண்றீங்களோ அதே டைமிங் தான் உங்களுக்கு செலக்ஷன்ல வரும் சரிங்களா. அதனால 8 நிமிஷம் அப்படின்னா நீங்க வந்து 8 நிமிஷம் டார்கெட் வைக்க கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 7 நிமிஷம் 7.5 நிமிஷமாவது வைங்க, அதான் உங்களுக்கு சேஃப் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரே நாள்ல டைமிங் கொண்டு வரணும், நம்ம ஒரே வாரத்துல டைமிங் கொண்டு வரணும், நம்ம ஒரே மாசத்துல டைமிங் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு சிலர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. அதாவது நான் ஒரே மாசம் தான் ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணோம், ஆனா எனக்கு வந்து 5 கிலோமீட்டர் 24 நிமிஷம் வரணும் ப்ரோ நான் ஒரே மாசம் தான் ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணோம், ஆனா எனக்கு 1600 மீட்டர் 8 நிமிஷத்துல வரணும் ப்ரோ அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க சரிங்களா.
இப்போ உங்களுக்கு 1 மந்த்தா இருக்குன்னா இதே உங்களுக்கு வந்து டேட் வந்து டேஸ் வந்து கம்மியா தான் இருக்கு சரிங்களா. அதாவது இப்போ வந்து நீங்க எந்த ஒரு ரன்னிங் ஆக்டிவிட்டிஸும் பண்ணதில்லை, எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் பண்ணதில்லை அப்படின்னா, இப்போ வந்து நீங்க புதுசா ரன்னிங் வரீங்க அப்படின்னா எடுத்தோடனே ஸ்பீடா ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்க மசில்ஸ் வந்து இன்ஜுரி ஆயிரும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து உங்க மசில்ஸ் வந்து பிசிக்கலா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு நீங்க ஸ்லோவா ரன் பண்ணணும், ஸ்லோவா ஜாக் பண்ணணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்லோவா வாக் பண்ணணும், அடுத்து ஸ்லோவா ஜாக் பண்ணணும், அடுத்து ஸ்லோவா ரன் பண்ணணும், அதுக்கடுத்து ஸ்பீடா ரன் பண்ணணும், அதுக்கடுத்து ஸ்பீட் ரன் பண்ணணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்க பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்க ஒரே வாரத்துல நான் 1600 மீட்டர் 8.5 நிமிஷத்துல ஓடணும் ப்ரோ, ஒரே மாசத்துல நான் 1600 மீட்டர் 8.5 நிமிஷத்துல ஓடணும் ப்ரோ அப்படின்னு யாரும் திங்க் பண்ணாதீங்க சரிங்களா. ஒருத்தர் வந்து ஒரு துறையில அச்சீவ் பண்றாரு அப்படின்னா அது அவர் வந்து அதிலே உறைஞ்சி போயிருப்பாரு சரிங்களா. அதிலே அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பல கஷ்டப்பட்டு பல இன்ஜுரி சரிங்களா, பல தடைகளெல்லாம் தாண்டி தான் அவர் அச்சீவ் பண்ணியிருப்பார். சும்மா எடுத்த உடனே யாராலும் அச்சீவ் பண்ண முடியாது சரிங்களா. ஒருத்தர் வந்து ஒரு ஃபீல்டில் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 and 5 இயர்ஸாவது ஆகும் சரிங்களா. அதாவது நீங்க வந்து இப்போ வந்து 1600 மீட்டர் 8.5 நிமிஷங்கிறது அவ்வளோ பெரிய டைமிங்லாம் கிடையாது சரிங்களா. அவ்வளோ பெரிய டைமிங்லாம் கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். இந்த 1 மந்த் நீங்க ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸியாக பண்ணிடலாம் சரிங்களா. அதே மாதிரி டெய்லி வந்து ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க, நீங்க ஹார்டாக பண்ணீங்கன்னா நாளைக்கு ஈஸியாக பண்ணுங்க, நாளை நீங்க ஹார்டாக பண்ணீங்கன்னா அடுத்த நாள் ஈஸியாக பண்ணுங்க சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் சரிங்களா. இப்போ வந்து வாரத்தில் 5 days 6 days ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மசில் செட் ஆகும் சரிங்களா. நீங்கள் வீக்லி 2 days ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 4 days 5 days ரெஸ்ட் விட்டீங்க அப்படின்னா உங்கள் ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது சரிங்களா. அப்புறம் டே பை டே நீங்கள் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, டைமிங் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லைன்னா டைமிங் ரெடியூஸ் ஆகுதா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்க, என்ன டைமிங்ல பண்ணீங்க, நாளைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்றீங்க, என்ன டைமிங்ல பண்றீங்க, நேற்று என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்க, நேற்று என்ன டைமிங் பண்ணீங்க, அந்த மாதிரி நீங்க டே பை டே உங்க பெர்ஃபார்மன்ஸ் உங்க ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா. அந்த மாதிரி செக் பண்ணாதான் நீங்க வந்து சரியான முறையில ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்றீங்களா இல்லைன்னா சரியான முறையில ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னு தெரியும் சரிங்களா. அதாவது உங்களுக்கு இன்ஜுரி வருது அப்படின்னா வீட்லயே ரெஸ்ட் விடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டுக்கு வந்து ப்ராப்பரா ஸ்லோவா வாக் பண்ணுங்க, ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க சரிங்களா. அதே மாதிரி வீக்லி 1 day உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த மாதிரி ஆத்துல ஒரு குளத்துலயோ எங்கேயாவது நல்லா ஸ்விம்மிங் பண்ணுங்க. அது நல்லா அவங்க மசில்ஸ் அவங்க பாடி நல்லா ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகும் சரிங்களா. நல்லா ஸ்விம்மிங் பண்ணுங்க, ஒரு 1/2 hour ஸ்விம்மிங் பண்ணுங்க, 1 hour ஸ்விம்மிங் பண்ணுங்க சரிங்களா. வீக்லி 1 day உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் கண்டிப்பா அந்த மாதிரி ஆத்துல வந்து ஸ்விம்மிங் பண்ணுங்க சரிங்களா. ஓகே நண்பா, இந்த வீடியோல வந்து நம்ம எப்படி எப்படி நம்ம ரன்னிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம் சரிங்களா. அடுத்த வீடியோல 1200 மீட்டர் எப்படி எல்லாம் ஓடினா டைமிங் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம் சரிங்களா. ஒர்க் அவுட் நான் சொல்ல முடியாது சரிங்களா. அதாவது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்க முடியாதுங்க சரிங்களா. ஒருத்தர் வந்து 1 kilometer 4 minutesல ஓடுவாரு, ஒருத்தர் வந்து 1 kilometer 3 minutesல ஓடுவாரு, ஒருத்தர் வந்து 1 kilometer 5 minutesல ஓடுவாரு, ஒருத்தர் வந்து 1 kilometer 7 minutesல ஓடுவாரு, ஒருத்தர் வந்து 1 kilometer கம்ப்ளீட் பண்ணவே முடியாது சரிங்களா. யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம நம்ம ஒர்க் அவுட் கொடுக்க முடியாது சரிங்களா. ஒருத்தரை ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் அவுட்டை கொடுக்கணும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிக்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து ஒருத்தர் வந்து 1 kilometer 3 நிமிஷத்துல ஓடுறாரு, அவரோட ஹார்ட் பீட் வந்து 160 தான் இருக்கு சரிங்களா. அதுமாரி ஒருத்தர் வந்து 1 kilometer வந்து 4 நிமிஷத்துல ஓடுறாரு, அவர் ஹார்ட் பீட் 116 தான் இருக்கு சரிங்களா. அதே மாதிரி ஒருத்தர் வந்து 1 kilometer 5 minutesல ஓடுறாரு, அவர் ஹார்ட் பீட்டும் 160 தான் இருக்கு சரிங்களா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 minutesல 1 kilometer கிராஸ் பண்றவங்க ஹார்ட் பீட் 160ல இருக்குன்னா அவரை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க 5 நிமிஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து 1 kilometerக்கு 160 வருதுன்னா அதையும் அவர் பார்த்துருப்பாரு. 4 kilometerக்கு ஹார்ட் பீட் 160 வருதுன்னா அதையும் அவர் பார்த்துருப்பாரு. அதே மாதிரி 3 kilometer ஹார்ட் பீட் 160 வருதுன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வேதனைப்பட்டு கிரவுண்ட எவ்வளவு வேதனை சிந்தி எவ்வளவு இன்ஜுரி எல்லாம் பார்த்துட்டு அந்த டைமிங் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. எதையும் எளிதில கொண்டு வர முடியாது சரிங்களா. அதே மாதிரி நீங்க எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா. எந்த ஒரு எஃபோர்ட்டும் போடாம ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது சரிங்களா. ப்ரோ 1 month இருக்கு, ப்ராப்பரா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா. 1 month நீங்க ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணுங்க சரிங்களா. முடிஞ்சா 2 செக்ஷன் பண்ணுங்க, மார்னிங் ஹார்டா பண்ணீங்கன்னா ஈவினிங் ஈஸியா பண்ணுங்க சரிங்களா. ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணுங்க சரிங்களா. டெய்லி வந்து ரொம்ப லோடு ஏத்தாதீங்க. 1200 மீட்டர்னா நீங்க அதிகபட்சமா ஒரு 4 kilometer ரன் செட் பண்ணாலே போதும். சும்மா டெய்லி 10 kilometer 12 kilometer அந்த மாதிரி ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன இல்லை என்ட்ரன்ஸ் இல்லையா, என்ட்ரன்ஸை எப்படி டெவலப் பண்றது, என்ட்ரன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அதை வளர்த்துக்கோங்க. என்ட்ரன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரோ எனக்கு என்ட்ரன்ஸ் இருக்கு ப்ரோ, ஆனா எனக்கு வந்து ஸ்பீட் இல்லை ப்ரோ, ரன்னிங் ஸ்பீட் இல்லை ப்ரோ, டைமிங் வர மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னா என்ட்ரன்ஸ் இருக்குன்னா அடுத்து ஸ்பீட் ஒர்க் அவுட் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணி அந்த மாதிரி உங்க டைமிங் கொண்டு வரதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ப்ரோ என்னால வந்து என்ட்ரன்ஸ் இருக்கு ப்ரோ, ஆனா ஸ்பீடு இருக்கு ப்ரோ, ஆனா எனக்கு வந்து மைண்ட் செட் இல்லை ப்ரோ, 1200 மீட்டர் ஓடுற அளவுக்கு எனக்கு மைண்ட் செட் இல்லை அப்படின்னா நீங்க தான் அதை மைண்ட் செட் பண்ணி ஓடணும் சரிங்களா.
ஓகே ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதை வந்து ஒரு வீடியோவை பார்க்காம இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஃபிசிக்கலாக செஞ்சு பாருங்கள், ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் இதோட பெஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகே நண்பா, தேங்க்யூ.